அனைவருக்கும் வணக்கம். வெறும் 5000 ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு 16 லட்சமாக மாறும். எப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த ஸ்கீம் பேர் தான் பிபிஎஃப். வீடியோவை தவறாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரூபாய் 5000 முதலீடு பண்ணி 15 லட்ச ரூபா எப்படி கிடைக்குன்னு நான் சொல்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு சேவிங் ஸ்கீம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிபிஎஃப் அப்படின்னு சொல்லலாம். பொது வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்கீமை. இது போஸ்ட் ஆஃபீஸ்னு இல்லை, நம்ம பேங்க்கு, எஸ்பிஐ எல்லா பேங்க்லையும் அரசு உடைமையாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளையும் கிடைக்கும். பொது வருங்கால வைப்பு நிதி இன்றைக்கி இந்த ஸ்கீம் நிறைய பேருக்கு தெரியல. பட்டு இது படித்தவங்க மத்தியில் தான் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் ஃபேமஸாக இருக்குது. ஒரு பாமர மக்கள்கிட்டையும் போகணும் அப்படின்னு தான் அந்த ஸ்கீம் நான் ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப்பில் நீங்கள் தேவையில்லாமல் பார்த்து ரீல்ஸு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்கீம்களை ஆரம்பித்து உங்கள் பணத்தை சேர்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஃபியூச்சர் உருவாக்குங்க. வெட்டிய பணத்தை நீங்கள் பேங்கில் வச்சுருக்கு இந்த மாதிரி ஸ்கீமில் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்பை ஒரு யூஸ்ஃபுல்லாகுங்க. வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பொது வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அரசு திட்டம், அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம். இது ஒரு ப்ரைவேட்டோ எதுவுமே கிடையாது, ஒரு அரசு சேமிப்பு திட்டம். நீண்ட காலம் முதலீடு, அதாவது இப்போ ஷார்ட் கிடையாது. பிபிஎஃப்னாலே ஒரு 15 இயர்ஸ் குறைஞ்சி, அதாவது 15 வருடங்களுக்கு குறையாமல் இருக்கும். நீங்கள் 15 வருஷம் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ஸ்டெப் போட்டிங்கன்னா 15 வருஷம் முடிவில் நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆரம்பித்தா கூட அது குழந்தை படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய அரசு திட்டம், இது சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம். நீங்கள் நம்பி போடலாம், எதுவும் ஏமாற்றம் எதுவுமே இருக்காது. வாங்க, யார் முதலீடு தொடங்கலாம், அதாவது இந்த ஸ்கீமை யாராக ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்திய குடிமக்கள் அனைவரும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவில் பிறந்த எல்லாரும், கொத்தனார், விவசாயி யாருனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்கீமெல்லாம் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு, அதாவது ஒரு பண வாய்ப்பு உள்ளவங்க தான் கிடையாது, யாருனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மகிட்ட காசு இருக்குது, நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, விவசாயி கூட ஆரம்பிக்கலாம். இந்திய குடிமக்கள் அனைவரும் 18 வயசுக்கு மேலே உள்ள, அதாவது இளவட்ட பசங்க, அதாவது இப்போ உள்ள வயது, அதாவது இளைஞர்களுக்கு சேமிப்பு பலன் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் இதை ஃபண்டியாக ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் குழந்தைகளுக்காக பேரண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா ஒரு வயசுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவன் 18 வயசு வரைக்கும், 15 வருடங்கள், அதாவது 18 வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சிங்கன்னா அவன் கரெக்டாக +2 முடித்து வெளியில் வரும்போது அந்த தொகை ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு மேலே நகை எடுக்கையோ ஏதோ யூஸ் ஆகும். குழந்தைகளுக்காக முதலீடு வரம்பு பாருங்கள். மினிமம் நீங்கள் ஒரு 500 ஸ்டார்ட் பண்ணலாம். 500 ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 1.5 லட்சம், அதாவது மாதம் வருமானம், மாதம் முதலீடு ஒரு 500, மேக்ஸிமம் 1.5 லட்சம். நீங்கள் அமௌண்ட்டு என் கையில் இல்லை, அதாவது பெரிய பெரிய ஆயிரங்கள் இல்லை, 2000 இல்லை, 3000 நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட கையில் கிடைக்கிற ஒரு 500 ரூபா, எப்படியும் ஒரு நார்மலாக ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவங்களோ, ஒரு விவசாய சம்மந்தப்பட்டவங்களோ வாரக்கணக்கில் சம்பளம் வாங்கும்போது ஒரு 500 ரூபாய் அப்படியே திங்கக்கிழமை போய் அப்படி பேங்கில் போட்டு அந்த ஸ்கீம் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகும்போது அப்படி பஸ்ஸுக்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தால் அப்படியே போய் ஒரு 500 ரூபா போட்டு இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அதாவது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 15 இயர்ஸ் பிடிச்சி ஒரு பல்க் அமௌண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். மேக்ஸிமம் 1.2 லட்சம். வட்டி பாருங்கள், 7% வட்டி, ஃபிக்ஸ் வட்டி. இந்த வட்டி மாறவே மாறாது. 7% உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு வட்டி எப்படின்னா, ஒரு வருஷத்தில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டி மறுபடியும் உங்கள் முதலில் சேர்ந்துடும். அந்த முதலுக்கு சேர்த்து மறுபடியும் வட்டி, இப்படி தான் கூட்டு வட்டி பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது. அதனால் கூட்டு வட்டிக்கு பயங்கரமான பவர் இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பணம் கண்டிப்பாக ரெட்டிப்பாக கிடைக்கும். 15 வருஷம் லாக்இன் பீரியட் அப்படின்னா, நீங்கள் இந்த போட்ட பணத்தை நீங்கள் இடையில எடுக்க முடியாது, வித்ட்ரா பண்ண முடியாது. சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில். 15 வருடம் லாக்இன் பீரியட், அதாவது நீங்கள் சேமிக்க தான் வந்திருக்கீங்க, நீங்கள் பணத்தை எடுக்க வரல. அதனால் சேமித்த பணத்தை எடுக்கணும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஒரு பெரிய டார்கெட் பண்ணி நீங்கள் 15 இயர்ஸ் போடுங்க. குழந்தையோட படிப்பு, நகை, எதிர்காலம், இதுக்கு நீங்கள் 15 வருஷம் போனால் நீங்கள் எடுக்கக்கூடாது இடையில, எந்த கஷ்டம் வந்தாலும். சரியா? அப்போ தான் நல்ல அமௌண்ட் கிடைக்கும். வரிச்சலுகை அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்தவங்களுக்கு இதை காமிச்சு நம்ம டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். நார்மல் மக்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. உதாரணம் பாருங்கள், நீங்கள் ஒரு 5,000 மாதம் ஒரு 5000 முதலீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 15 இயர்ஸ் பிறகு 16 லட்சத்திற்கு மேலே தான். இதை கிளியராக சொல்லலை, ஏன்னா வட்டி விகிதங்கள் மாறும். 7%, 7.1 கூட மாறும், ஆனால் குறையாது, கூடு தான் செய்யும். 16 லட்சத்திற்கு மேல் கிடைக்கும். நீங்கள் 5 இயர்ஸ் பண்ணால் 16 லட்ச ரூபா. 15 வருடங்கள் கழித்து, 15 வருடங்கள் நீங்கள் முடிவில் 7% வட்டியில் 5000 ரூபா முதலீடு மாதம் பண்ணிங்கன்னா ஒரு 16 லட்ச ரூபா அப்படியே நீங்கள் இதை அப்படியே வச்சு உங்கள் குழந்தையோட ஹை லெவல் எஜுகேஷனுக்கு, அதாவது நீங்கள் எங்கேனாலும் படிக்க வைக்கலாம். இந்த அப்படியே பெண் குழந்தை அப்படியே நகை எடுத்துடலாம். சரியா?
இது இந்த முதலீடு யாருக்கு நல்ல முதலீடு, அதாவது யாருக்கு இதுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும், இந்த முதலீடு பண்ணால் யாருக்கு சேஃப்டியாக இருக்கும், யார் நல்ல முதலீடு. மாத சம்பளம் பெறுவர்களுக்கு வந்து ஒரு நல்ல முதலீடாக இருக்கும். மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா ஒரு இதை போட்டு கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுங்க. பெற்றோர்கள் வீட்டிலேருந்து பெற்றோர்கள் குழந்தையோட எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். பாதுகாப்பான முதலீட்டார், அதாவது என்னோடய பணம் வந்து சேஃப்டியாக இருக்கணும், நான் வந்து ஷேர் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் ஆரம்பிக்கலாம், எனக்கு ஒரு சேஃபான ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாதுகாப்பான முதலீடு, அந்த முதலீட்டாளர்களுக்கு இது சேஃபாக இருக்கும். மை சஜஷன், என்னோட அட்வைஸ் என்னென்னா, பணத்தை சேமிக்கிறத விட ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. சேமிப்பு, பணம் சிறுதுள்ளி பண வெள்ளம், சரியா? சேமிங்க. என்னோடய சஜஷன் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேபி பிறந்திருக்கா, ஒரு குழந்தை பிறந்திருக்கா, அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெண் குழந்தையாக இருந்தால் செல்வமகள் திட்டம் போடுங்க, ஆம்பளை பிள்ளை இருந்தால் பிபிஎஃப் போடுங்க. மாதம் 500 1000 போட்டு வைங்க. 15 வருடத்தில் கண்டிப்பாக அந்த குழந்தைய நீங்கள் படிப்பு முடியும் போது பெரிய அமௌண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வில்லேஜில் இருக்க மக்கள், அதாவது இதை பற்றி தெரியாமல் இருக்கிற மக்கள் தான் நிறைய பேர் இப்போ கொத்தனார் வேலையோ, டைல்ஸ் ஓட்டுற வேலையோ, இந்த கம்பி கட்டுற வேலையோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இப்போ 1000 ருபீஸ் சம்பளம் தராங்க. அந்த சம்பளத்தை வாங்கி அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும், மிச்சம் பண்ணணும், சேவ் பண்ணணும், ஆனால் சேவ் பண்ணுற ஸ்கீம் தெரியாது. அதனால் இந்த ஸ்கீமை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள். மாதம் வாரம் சம்பளம் வாங்கினா ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ இந்த ஸ்கீமில் போட சொல்லுங்கள். ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீமாக இருக்கும். என்னோடய சஜஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் வீடியோ போட்டே இருப்பேன். நீங்கள் எனக்கு லைக் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறத பார்த்தா எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். நான் ஒரு சேவை மனப்பாட தொடங்கியிருக்கேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.